ದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ದಾಸತ್ವದೊಳಗಿದ್ದವರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೂ ಅವರಂತೆ ரத்த மாம்ச தாரியாதனு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். அப்போ அதில் நம்ம படிக்கிறோம், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக இயேசு மரித்தார். அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தில் படிக்கிறோம், மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு அவருடைய மரணத்தினால ஜெயித்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இயேசு அப்படிங்கிறவர் ஒரு தெய்வம், ஒரு கடவுள். நம்ம அவரை அப்படித்தான் நம்ம வணங்கிட்டு வரோம் இல்லையா? இயேசு நம்முடைய தேவன், அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவன் உள்ளவர், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார், அப்படிலாம் நம்ம அவர் விசுவாசிக்கிறோம் இயேசுவை. அப்போ அந்த இயேசு மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினால ஜெயித்தார். இயேசுனுடைய மரணத்தினால, இயேசுனுடைய சிலுவை மரணத்தினால பிசாசை ஜெயித்தார். படிங்க அந்த வசனம் படிங்க, 14வது அதிகாரம் 2வது அதிகாரம் 14வது வசனம் படிங்க. அதே தான் எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஒரு காரியம், தமது மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை கொன்னு இருக்கிறார், அழிச்சிருக்கிறார். பிசாசை அழிச்சிருக்கிறார். மரணத்தின் வல்லமையை இயேசு அழிச்சிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனால மரணத்தை ஜெயிக்க முடியுமா கேட்டீங்கன்னா ஜெயிக்க முடியும். நம்மளால மரணத்தை ஜெயிக்க முடியுமா? முடியும். அப்படித்தான் வேதவசனம் சொல்லுகிறது. மரணத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியும், மரணத்தின் வல்லமை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? அப்புறம் எப்படினாலும் ஒரு நாள் கண்டிப்பா மனுஷன் என்னதான் ஆகணும், செத்து தானே போனோம். எப்படி அதை ஜெயிச்சு அவனால மேலே வர முடியும்? ஜெயிக்க முடியும். ஆத்துமாவை மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்கு மனுஷனால முடியும். அதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சரீரம் செத்து போயிடும், இந்த சரீரத்தை பாதுகாக்க முடியும், எந்த மனுஷனாலையும் பாதுகாக்க முடியாது. இந்த சரீரத்தை எந்த மனுஷன், வேதமே சொல்லுது, சரீரத்தை அழிக்கிறவருக்கு நீங்க பயப்படாதீங்க. சரீரத்தை அழிக்கிறவனுக்கு பயப்படாதீங்க. ஆத்துமாவை அழிக்க வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார், ஆத்துமாவை சரீரத்தையும் அழிக்க வல்லவர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு என்ன செய்யுங்க? பயப்படுங்க, அந்த சாமிக்கு பயப்படுங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லி கொடுக்குது நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, மரண பயம் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடாது. எப்போ செத்து போயிடுவோமோ, என்ன நடக்குமோ. சிலருக்கு இருட்டை பார்த்தா பயம், இருட்டில் இருந்தால் ஐயோ ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது சம்பவிச்சிருமோ, பயம். எவ்வளவு நாளைக்கு தான் பயந்து இருக்க போறோம்? நம்ம பூமியில இருக்க போறதே 70 வருஷமோ 80 வருஷமோ தான். அந்த 70 வருஷம் 80 வருஷத்துக்கு ஏன் பயந்து இருக்கணுமா? நம்ம வியாதிக்கு பயம், கடன் பிரச்சனைக்கு பயம், வேற என்னென்னலாம் பயம் இருக்குது. பிள்ளைங்களை குறித்து பயம், என் பிள்ளை வருங்காலத்தில் எப்படி இருக்குமோ, எப்படி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ, பிள்ளைங்களை குறித்து பயம், வீடை குறித்து பயம், வீட்டில் இருக்கிறவங்கள குறித்து பயம், இப்படியே எத்தனை காரியத்தை குறித்து பயம் இன்னைக்கு நமக்கு இல்லையா? பயத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். பயத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி நம்ம எந்த காரியத்தை குறித்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த பயத்தை கொண்டு வருகிற அந்த சாத்தான மரணத்தின் வல்லமையை இல்லை பயத்தின் ஆவியை சாமி என்ன பண்ணிட்டார்? அழிச்சிட்டார். அப்படிதான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? அவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவி பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடாமல், நமக்கு கொடுத்துருக்கிற ஆவி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியிலும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்துருக்கிறார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிங்க. அங்கே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்கிறார் படிக்கிறோம் பாருங்க. 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இப்ப நமக்குள்ள என்ன கொடுக்கல சாமி? பயத்தை நமக்கு வைக்கல. நம்ம எந்த காரியத்துக்கும் பயப்படணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுக்கல. இந்த ஆவியை எப்படி கொடுக்குறாருன்னா, இயேசு சாமியை நம்பும் போது இப்படி ஒரு ஆவி நமக்குள்ள வருது. என்ன ஆவி? படிங்க, அதுல மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்காமல் பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். அடுத்து பலமும் அன்பு உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். புத்தியுள்ள தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 3 ஆவியை கொடுத்திருக்கிறார். 1, அவருடைய ஆவியில பலம் இருக்குது, சக்தி இருக்குது. 2வது, அவருடைய ஆவியில அன்பு இருக்குது. யாரை நேசிப்போம்? நானும் அப்படித்தான். ஒரு பிச்சைக்காரன் இந்த இடத்துல வந்தா கூட வாங்கையான்னு சொல்லி அவரை கட்டி பிடிப்போம்.
அவரையும் நாங்கள் ஏற்றுக்குவோம். அவர் பிச்சைக்காரு, அவர் அசுத்தமாக இருக்கிறாரு, அசிங்கமாக இருக்கிறாரு, அவர் குளிக்காமல் இருக்கு, பரவாயில்ல. நம்ம அவர் மேலே அன்பு செலுத்தணும். சாமி இந்த பூமியில் இருக்கும்பொழுது அப்படிப்பட்டவங்க மேலே அன்பு செலுத்தினார். நம்மள என்ன செய்யணும்? அவங்களும் நமக்கு தேவை. அவங்களும் யார் தான்? அவங்களும் ஒரு மனுஷர் தான். அவங்க மேலே என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். அப்போ அந்த ஆவி யார் கொடுத்தது? அவங்கள நேசிக்கக்கூடிய அந்த ஒரு அறிவை எனக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தா? சாமி கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆவி சாமி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் என்னதில்ல, அவங்கள குறித்து பயப்பட தேவையில்லை. நான் இவங்க இவ்வளோ அசிங்கமாக இருக்கிறாங்களே, இவ்வளோ அழுக்காக இருக்கிறாங்களே, இவங்களை போய் நான் கட்டி பிடிச்சேன்னா யார் என்ன நினைப்பாங்க இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் பார்க்க நம்ம அப்படி தானே நினைப்போம். ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துருக்கிறாருன்னு வைங்க, பயங்கரமாக வாந்தி எடுத்து உடம்பெல்லாம் அசிங்கமாக இருக்குது, வாந்தி எடுத்து உடம்பெல்லாம் சேர அசிங்கமாக இருக்குது, ஒரு அழுக்கு போகிற போதி இதில் கல்கரையில் அப்படி ஒரு மனுஷன் உட்காந்துருந்தார். நான் 1 நாள் பார்த்தேன், 2 நாள் பார்த்தேன், 3 நாள் பார்த்தேன், அவர் யாருமே கண்டுக்கவே இல்லை. சரியான ட்ரெஸ்ஸு கூட இல்லை, மேலே ஒரு சட்டை மட்டும் தான் பொத்திருக்கிறாரு. இந்த அடிக்கிற மழையிலையும் வெயிலையும் அப்படியே உட்காந்துருக்கிறார் ரோட்டில். இது பொத்தி, கம்பளி பொத்தி உட்காந்துருக்கிறார். அந்த கம்பளி ஈரமாக இருக்குது. அவர் பக்கத்தில் போனால் நாற்றம் எடுக்குது. அவர் யாரும் கண்டுக்கிறவங்களே இல்லை. ஏசப்பா சாமி, இவர் யாராவது கண்டுக்குவாங்களா சாமி? இவர் யாராவது கண்டுக்கிறவங்க இருப்பாங்களா ஏசப்பா? இவர் யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்கூடாது, யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஒரு 2-3 நாள் நினச்சேன். 3ஆவது நாள் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறார் வாட்ஸ்அப்பில். அவருக்கு ஹெல்ப் பண்ணி போலீஸ்காரங்களோட உதவியோடு அவர் அங்கேருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எனக்கு அது செய்யணும்னு ஆசை. ஆனால் எனக்கு என்ன இல்லை, எனக்கு அதுக்கேற்ற கான்டாக்ட் யாரும் இல்லை. இப்போ நான் அவரை போய் தூக்கி எடுப்பேன், எங்கே கொண்டு போய் வைப்பேன்? என் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, என் வீட்டில் கொண்டு போய் அவராச்சும் நான் எங்கள் வீட்டுக்காரம்மா ஏற்றுக்குவாங்க. பட் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன இப்பெல்லாம் நானும் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு அதாவது அவரை எடுத்து கொண்டு போய் பராமரிக்கக்கூடிய ஒரு இடம் எனக்கு இல்லை. எங்கள் ஹாஸ்டலுக்கு கூட கொண்டு வரலாம். எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களே என்ன செய்ய மாட்டேறோம், இருக்கிறவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாற்றி முடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பயம். இப்போ இந்த மாதிரி ஆளை கொண்டு வந்தோம்னா அதுக்கு எது சொல்லிடுவோம், அதுக்கு ஏதாவது சொல்லிடுவாங்கன்னா நமக்கு பயம். இப்போ நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துருக்கணும். அப்போ இப்போ பாருங்க, போலீஸ்கார உதவியோடு என்ன பண்ணார் நம்ம ராஜு பிரதர். நம்ம ராஜு இப்போ பார்த்தீங்களா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? அவர் ராஜு பிரதர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு காங்கிரஸ் லீடராக இருந்தார். அப்போ அவர் என்ன பண்ணார், போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து அந்த மனுஷனை எடுத்து அவர் எங்கே ஒப்படைக்கணுமோ அங்கே ஒப்படைச்சு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. எங்கே சேர்த்தாங்க கடைசியில்? அவர் என்ன ஒரு கை கால் போயிருந்து. அதான் விஷயம். பார்த்தீங்களா? இப்போ அவர் கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும். நான் முழு நேரமாக வேலையெல்லாம் விட்டு அவரை சோறு தண்ணி கொடுக்கணும், அவர் மோஷன் போனார்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணணும், எல்லாம் அவர் குளிப்பாட்டணும், அவர் பேம்பர்ஸ் போடணும், எல்லாம் நிறைய வேலை இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதுக்கேற்ற வசதி வாய்ப்பு இப்போதைக்கு எங்ககிட்ட இல்லை. அதனால் அதை பார்க்கும்போது ஒரு பரிதாபம். யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே ஏசப்பா, யாராவது ஹெல்ப் பண்ண. ஆனால் பாருங்கள், சாமி ஒருத்தர் அனுப்புனார். இப்போ நம்மளும் ரோட்டில் யாராவது அப்படின்லாம் நிறைய பேரை பார்க்குறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், யாராவது ஏதாவது நினைப்பாங்களே, யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படிலாம் சொல்லி அச்சப்பட்டு கூச்சப்பட்டு நமக்கு அதுக்கேற்ற ஒரு சக்தி இல்லை இன்னும். அப்போ நமக்கு சாமி என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுக்கணும், அந்த அன்புள்ள ஆவியை கொடுக்கணும், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஆவியை அவங்களும். அந்த ஆவி எனக்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், சரி அம்மா இடத்துல சேர்க்க முடியலன்னா என்ன, வேற எங்கிட்டாவது நம்ம சேர்க்கலாமே. நம்ம ஏன் நம்ம 2 வீலரில் எடுத்து அவரை வச்சு எடுத்து கொண்டு போய் க்ளீன் பண்ணி அவரை ரெடி பண்ணி கொண்டு போய் வேற ஒரு ஹாஸ்டலில் நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் அவரை விடக்கூடாது? இப்படிப்பட்ட என்னெல்லாம் எனக்கு அப்போ உண்டாகலை, பட் இப்போ உண்டாகுது. பட் இனிமேல் வர்ற நாட்டில் எனக்கும் ஆண்டவர் அந்த ஆவியை கொடுக்கணும். இது ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி. இது என்னது, ஒரு ஆவி. இது அசுத்தாவி கிடையாது. இது ஆண்டவர்கிட்ட சாமிகிட்ட இருந்து வர நல்ல ஒரு ஆவி, நல்ல ஆவி, நல்ல ஆவி. இதில் ஒரு சக்தி இருக்குது, இதில் ஒரு பலன் இருக்குது. இந்த பலன் என்ன செய்ய தெரியுமா, அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது போய் நீ செய்யணும்னு சொல்லி நம்மளை தள்ளும். நீ போய் செய்யணும், இந்த இடத்துல நீ நிற்கணும் போ சொல்லி நம்மளை தள்ளும், நம்மளை சும்மா இருக்க விடாது. இந்த ஆவி நமக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க? வேணும், நமக்கு வேணும். இதை கேட்கணும் சாமி கிட்ட. இந்த ஆவி சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், விசுவாசி, அப்பா அந்த ஆவி ஏற்கனவே எனக்கு கொடுத்துருக்கிறீங்க தானே, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி வேலை செய்யணும். அப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி வேலை செய்யணும், அந்த சக்தி எனக்குள்ள உண்டாகணும், அந்த சக்தி எனக்குள்ள இருந்து கிரியை செய்யணும். இப்போ எனக்குள்ள உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பேய் விரட்டக்கூடிய ஒரு சக்தி சாமி கொடுத்துருக்கிறாருன்னு வைங்க. யாருக்காவது பிசாசு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்குன்னா அதை விரட்டக்கூடிய சக்தியை சாமி எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும், உபயோகப்படுத்தணும். அதை நான் எடுத்து 4 பேர் யாராவது பேய் பிடிச்சவங்கிட்ட போயிட்டு எனக்குள்ள அந்த சக்தி இருக்குதா இல்லையான்னு சொல்லி நான் அவங்க தலையில் கை வச்சோ இல்லை என் வார்த்தையில் அந்த ஆவியை அந்த பேய்கிட்ட பேசியோ அந்த ஆவியை என்ன செய்யணும், விரட்டணும் அவங்களுக்குள்ள இருந்து.
அப்பதான் தெரியும் எனக்குள்ள என்ன இருக்குது, அப்படி ஒரு சக்தி இருக்குது. ஆண்டவர் சாமி அந்த பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார், அந்த ஆவி எனக்குள்ள இறக்குது. அந்த பிசாசை துரத்தக்கூடிய அந்த ஒரு சக்தியை, அந்த ஒரு கிருபையை, அந்த ஒரு வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம அதை எடுத்து பிரயோஜனப்படுத்தணும். நல்லது, இது என்னதுதான், இது நல்லது, இது எங்கேயும் தப்பு கிடையாது இல்லையா? இது எங்கேயும் தப்பு கிடையாது. இது யாரும் நம்மளை குறை சொல்ல முடியாது. நம்மளை யாரும் கை நீட்டி சொல்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? ரோட்டில் அப்படி வாந்தி எடுத்து அசிங்கமாக உட்காந்துருக்கிற ஒருத்தருக்கு போயிட்டு நான் வாமிட்டெல்லாம் தொடச்சி விட்டு அவரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறவங்களாம் வந்து என்ன அடிப்பாங்களா? ஏய் யாரா நீ ஏன்டா இப்படி பண்ணுற சொல்லி என்ன கேள்வி கேட்பாங்களா? இல்லை, அது நம்ம நன்மை செய்கிறோம் இல்லையா? நம்ம நன்மை செய்கிறோம், அவங்கள நம்ம தூக்கி எடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். எதை எடுக்கிறார்? ஃபர்ஸ்ட் நமக்குள்ளே இருக்கிற அந்த பயமுள்ள ஆவியை எடுக்கிறார். பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். ஒரு நல்லது செய்யணும்னா பயம், யார்கிட்டையாவது போய் ஏதாவது பேசணும்னா பயம், இல்லை நமக்கு இருக்கிற பிரச்சனையை நினச்சி பயம். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, நம்மளா வந்து கற்பனை பண்ணி பயம். இந்த பயத்தை எல்லாத்தையும் சாமி என்ன பண்ணிடுறார்? நமக்குள்ளேருந்து முதலாவது எடுக்கிறார், பயத்தை எடுக்கிறார். அந்த பயத்தை கொண்டு வருகிற சாத்தான சாமி அழிக்கிறார். பயத்தை கொண்டு வருகிற சாத்தான சாமி அழிச்சிருக்கிறார். நம்ம சாவை கண்டு பயப்படணும்னு அவசியம் இல்லை. சாவு தான் நம்மளை பார்த்து பயப்படணும். சாவுதான், மரணத்தின் வல்லமை தான் என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்கிட்ட நான் போகணுமா, இவங்கிட்ட போனேன்னா அவன் என்னை எதிர்த்து நிற்பானே அப்படின்னு சொல்லி மரணத்தின் வல்லமை, சாவு, பிசாசு, சாத்தான், இதெல்லாம் நம்மளை பார்த்து பயப்படணுமே தவிர்த்து நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம அதை பார்த்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது. பிரச்சனையை கண்டும் பயப்படக்கூடாது. அப்படி பயம் நமக்குள்ளே வரும்போது என்ன சொல்லணும்? ஏசப்பா நீ என் கூட இருக்கிற ராஜா, ஏசப்பா நீ என் கூட இருக்கிற ராஜா. ஏசு இந்த பூமியில் இருந்தப்ப அவரோட இந்த சீசர்கள் பல காரியங்களை கண்டு பயந்தாங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் என்னாச்சு அப்படின்னா, நடுராத்திரி, நைட் டைம், அப்படி நைட் நேரத்தில் சீசர்கள் எல்லாரும் படகுல போய்கிட்டு இருந்தாங்க, ஒரு கப்பலில் போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? இயேசு சாமி கடல் மேலே நடந்து வந்தார். சீசர்கள் நல்லா கவனிக்கணும், சீசர்கள் நடுராத்திரியில் நைட் டைமில் கப்பலில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு சாமி கடல் மேலே நடந்து வரார். யாருக்குனாலும் பயம் இருக்குமா இருக்காதா? இப்போ நீங்கள் நானுமே இருக்கிறோன்னு வைங்களேன், நீங்கள் நானுமே நடுராத்திரியில் கடலில் கப்பலில் ஒரு 10 பேரோட சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு கப்பலில், ஒரு போட்டில், ஒரு சின்ன படகுல போய்கிட்டு இருக்கிறோம். இயேசு சாமி அந்த நேரத்தில் நடுக்கடலில் இருட்டு, கடல் வெளிச்சமாக இருக்கும், இருட்டாக இருக்கும். திடீர்னு பிரகாசமாக வெள்ளை ஒரு உருவம் அப்படி நடந்து வருது. நம்ம என்ன நினைப்போம்? பயம்தான் இருக்கும். ஐயோ ஆவி வருது, ஐயோ ஆவி வருது, பேய் வருது, என்ன பண்ணுவோம்? பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி அலறி, ஏன் எங்கிட்டு ஓட முடியாது? இருக்கிறது என்னது? படகுல இருக்கிறோம். கடல்ல தான் குதிக்கணும். கடல்ல குதிச்சா யார்கிட்ட மாட்டோம்? அந்த பேய்கிட்ட தான் மாட்டோம். அப்போ ஏசாமி ஒரு தடவை அப்படி நடந்து வரும்போது எல்லா சீசர்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ ஆவி வருது, ஐயோ ஐயோ ஐயோன்னு. அப்போ ஏசாமி என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதீங்கன்னு சொன்னார். அப்படி சொன்னவன என்னாச்சு? எல்லாருக்குள்ள இருந்து பயம் போய், நம்ம ஏசு சாமி வந்திருக்கிறாரு, நம்ம ஏன் பயப்படணும்? அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை கண்டு நமக்குள்ள என்ன வந்துடுது? திடீர்னு பயம் வந்துடுது. பயம் வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். பயம் வரும்போது என்ன பண்ணுறோம்? உடனே அந்த பயத்தில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10,000 ரூபா தேவை, உடனே வேணுங்கிறாங்க. நம்ம யார்ட்டையோ வாங்கியிருக்கிறோம், இப்போமே கொடுங்க கேட்குறாங்க. நமக்கு என்ன ஆயிடுது? உடனே கை காலில் நடுக்குது. ஏன்னா நமக்கு காசு இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? உடனே ஃபோன் எடுத்து இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையுமே கேட்குறோம், 10,000 ரூபா கொடுங்க, எல்லாத்தையும் 10,000 கொடு. அப்போ அந்த அவசரம், அந்த பதட்டம் நம்ம என்ன பண்ணுது? இன்னும் பயங்கரமாக நம்மளை கொண்டு போய் சிக்கலில் மாட்ட வைக்குது. இப்போ நம்ம கேட்டதில் ஒரு 5-6 பேர்கிட்ட கேட்குறோன்னு வைங்க, அதில் ஒரு 3 பேர் நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன், 10,000 கொடுத்து விட்டாங்க. இப்போ எவ்வளோ வந்துருச்சு? நமக்கு 30,000 வந்துருச்சு. போதுன்னு சொல்லுமா மனசு? 30,000 வந்துருச்சு. இன்னும் வேணும். போதும், 30,000 வந்துருச்சு. நம்ம இவங்ககிட்ட 10,000 கொடுத்துட்டு 20,000 ரூபாய் நம்ம கையில் வச்சுக்கலாம் இல்லையா? நம்ம தலை அப்படித்தானே யோசிக்கும், நம்மளாம் அப்படித்தானே யோசிப்போம். 20,000 ரூபாய் நம்ம கையில் வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு தெரியாமல் இன்னொரு பெரிய ஆபத்தில் சிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 10,000 ரூபா தான் ஒரு தாள்கிட்ட கடன் போட்டிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? பதட்டத்தில் அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி 3 பேர் இப்போ நமக்கு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம்? 10,000 ரூபா எடுத்து அடைச்சிட்டோம். 30,000 ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டோம். வகையாக போய் சிக்கிக்கிட்டோம். நம்மளுக்கு தெரியாமலே போய் சிக்கிக்கிட்டோம். எதனால? பதட்டம்.
பயம். இதுதான் காரணம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அதுதான் இங்கே சொல்லுவோம். அதைத்தான் இப்போ நம்ம பேசுவோம். அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்? கண்ணை மூடி அமைதியாக்கி, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, உன்னை நம்புறேன் சாமி, உன்னை நம்புறேன் ராஜா, எனக்கு விடுதலையாகு, எப்படியாவது இந்த இடத்துல என் தேவையை சந்தி ராஜா, எப்படியாவது. அப்படி நீங்கள் யாராவது என்ன பண்ணுங்க, இனிமே அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் பயப்படணும். எல்லா விஷயத்துலையும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற விஷயமா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாததாக இருக்கட்டும், நமக்கு உடம்பு சரியில்லாததாக இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லாததாக இருக்கட்டும், என்னவே இருக்கட்டும், பயம் மட்டும் என்ன செய்யக்கூடாது? பயப்பட மட்டும் நம்ம கூடவே கூடாது. எந்த காரணம் ஒன்றும் நடக்காது. சாமியை மிஞ்சி என்ன செய்யாது? ஒரு காரியமும் நடக்காது இல்லையா? நம்ம அப்படி நம்புவோம், அப்படித்தான் நம்புகிறோம். அப்புறம் எப்படி நடக்கும்? நம்ம பயப்படக்கூடாது. ஒரு மனுஷன் சொல்கிறார், யோகுன்னு சொல்லி ஒரு மனுஷன், அவருக்கு எல்லாமே போயிடுச்சு. ஒரே நேரத்தில் 10 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் செத்து போயிட்டாங்க. அவனுடைய ஆடு மாடு எல்லாம் செத்து போச்சு, ஒட்டகமெல்லாம் செத்து போச்சு, அதை மேய்க்கிற வேலைக்காரங்களாம் செத்து போயிட்டாங்க. எதுவுமே இல்லை. அவனுக்கு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ எதுவுமே இல்லை. அவன் இருக்கிறான், அவன் பொண்டாட்டி இருக்கிறான். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனோட தலை உச்சியிலேருந்து அவனுடைய உள்ளங்கால் வரைக்கும் சரீரம் ஃபுல்லாக புண்ணு வந்துருச்சு, புண்ணு. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பானா சொல்லுங்க? 10 பிள்ளை செத்து போச்சு. அப்போமே அவன் என்ன பண்ணியிருக்கணும்? செத்து போயிருக்கணும் இல்லையா? அப்போமே செத்து போயிருக்கணும் அவன். இன்னைக்கு ஒரு மனுஷன் அப்படி உயிரோடு இருப்பாங்களா யாராவது? ஒரே நேரத்தில், அதுவும் ஏதோ ஒரு மாதம் விட்டு ஒரு பிள்ளை தவறுனாலும் பரவாயில்ல, ஏதோ மனசை தைரியப்படுத்திக்குவாங்க. ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இருந்து 10 பிள்ளைங்க செத்து போச்சு. யோபு 1வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்த சம்பவம். ஒரே நேரத்தில் 10 பிள்ளை செத்து போச்சு. அவனுக்குரிய எல்லா சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒன்றுமே இல்லை. கடைசியாக சரீரம், பாடி மட்டும்தான் இருக்குது. அவன் பொண்டாட்டி இருக்கிறாங்க. இப்போ சரீரத்தில் என்ன ஆயிடுச்சு? உடம்புல என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக புண்ணா வந்துருச்சு. ஒரு இடம் கேப் விடாமல் வந்துருச்சான். அப்போ என்ன பண்ணுறோம்? புண்ணு வந்த உடனே எல்லாம் அரிக்கும் இல்லையா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு. அப்போ ஒரு தேங்காய் ஓடு எடுத்து தன்னைத்தானே சுரண்டிக்கிட்டான். சாம்பலில் போய் உட்காந்து சாம்பலெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு சுரண்டி. எதுக்கு சாம்பலில் உட்கார சொல்லுங்கள்? சுரண்ட இடத்துலலாம் ரத்தம் வரும் இல்லையா? அந்த ரத்தத்தை அடைக்கிறதுக்கு சாம்பல் எடுத்து சாம்பல் வச்சு அடைச்சி சுரண்டுறது ரத்தம் வரும், சாம்பல் வைப்பான், சுரண்ட ரத்தம் வரும். உடம்பெல்லாம் அப்படி இருக்கு. எப்படி ஒரு மனுஷனோட சூழ்நிலையை பாருங்கள். ஆனால் அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அந்த ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ போல, ஒரு எம்பியை போல நல்ல வசதியாக செல்வாக்கா தன்னுடைய பிள்ளைகளோட இருந்த ஒரு மனுஷனுடைய நிலைமை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து உட்காந்துருக்கிறான். அப்போ அந்த மனுஷன் வார்த்தையில் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் வாயிலிருந்து வார்த்தை என்ன சொல்கிறா தெரியுமா? நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி ராஜா, நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் உன் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்ப்பா. யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? அந்த ஒரு சூழ்நிலையில் யாராவது சொல்ல முடியுமா சாமியை பார்த்து? நீ என்னை கொன்னே போட்டாலும் அதுக்கப்புறம் எதுக்குங்க இந்த வாழ்க்கை இருக்குது சொல்லுங்க? நம்ம வாழ்றது, நம்ம சாமி மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறது இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் இல்லையா? இதை அழிக்கிறதுக்காக நம்ம சாமி மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை சாமி அழிக்கணும்னு சரியா நம்ம சாமி மேலே நம்புகிறோம் இல்லை. நம்ம இந்த வாழ்க்கையை நல்லா குடும்பத்தோடு சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து நல்லா வாழணும்னு சொல்லி தானே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அப்போ அந்த பிள்ளைகளையே சாமி ஒருத்தரையாக கொண்டுட்டா இனி ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையை என்ன எடுத்துரு சாமி இல்லையா? இன்னைக்கு மனுஷன் அப்படி தானே சொல்கிறாங்க. உலகத்தில் மனுஷர் என்ன சொல்கிறாங்க? 2 பிள்ளைங்க செத்து போயிடுச்சுனாலே அந்த பிள்ளைங்க சாவில் உட்காந்து அழும்போது பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? பெற்றவங்க என்ன சொல்கிறாங்க? என்னையும் எடுத்துறப்பா, இதை பார்க்கறதுக்காக என்னை உயிரோட வச்சிருக்கிற சாமி, என்னையும் எடுத்துரு, ஏன் ஜீவனை ஏன் வச்சிருக்கிற இல்லையா? எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க. பெற்றவங்கெல்லாம் இன்னைக்கு அப்படி தான் அழுகிறாங்க. இறந்த வீட்டிலலாம் நம்ம போய் பார்க்குறோம். என்னையும் ஏன் வச்சிருக்கிற சாமி, என்னையும் எடுத்துட வேண்டியதானே, என் பிள்ளை செத்ததை பார்க்கறதுக்காக என்ன வச்சிருக்கிற, இப்படி தான் சொல்லி அழுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மனுஷன் பாருங்க, அவனுடைய நம்பிக்கையை பாருங்க. நீ என்னையவே கொன்னாலும் சரி ராஜா, நீ என்னையவே கொன்னாலும் சரி சாமி, நான் உன் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? மறுபடியும் சாமி அவனுடைய உடம்பை சுகமாக்குனார். அந்த வியாதி எல்லாம் போச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? 7000 ஆடு தான் வச்சிருந்தான். இப்ப 2வது என்ன ஆச்சு? உடம்பு சரியானதுக்கு பிற்பாடு அவனுக்கு சாமி 14000 ஆடு கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தார்? ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்தது? 7000 ஆடு தான் இருந்தது. 2வது சாமி கொடுத்தார் 14000 ஆடு கொடுத்தார். டபுளா கொடுத்தார். பாத்தீங்களா? படிக்கிறோம் நம்ம, படிங்க அந்த வசனத்தை. யோபு 42வது அதிகாரத்துல. பயப்பட மட்டும் கூடாது. நம்ம பயந்தோம்னா காரியம் செதஞ்சு போயிடும். உலகத்துல கூட அப்படித்தானே சொல்றாங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்படக்கூடாது. என்னவே நடக்கட்டும், என்ன மிஞ்சியோ சாமியை மிஞ்சியோ எதுவும் நடக்காது. எங்க சாமி எனக்கு தப்பு எதுவுமே என் வாழ்க்கையில நடத்த மாட்டார்.
நான் பயப்படுற மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்காது, அதனால நான் பயப்படவே மாட்டேன். யோபு 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 ஒன்று ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ 2 காரியம் படிக்கலாம். அந்த மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை இருந்துச்சு, அதாவது அந்த வியாதிலாம் வர்றதுக்கு முன்னால, அந்த ஆடு மாடுலாம் சாகிறதுக்கு முன்னால அவனுக்கு எவ்வளோ ஆடு மாடு இருந்துச்சுங்கிறத படிங்க. யோபு 1வது அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு 7000 ஆடுகளும் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, உழுகிறதுக்கு மாடு 500, 500 கழுதை. போதுமா? போதும். அப்படி 42வது அதிகாரத்துக்கு இவன் வாழ்க்கை மாறினதுக்கு பிற்பாடு, சாமி மேல இவன் நம்பிக்கை வச்சதுனால, இவனை சாமி சுகமாக்கின பிற்பாடு இவன் வாழ்க்கையில் என்னென்னலாம் கிடைச்சிச்சு படிங்க. 42வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை, அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. அவனோட முன்னால இருந்ததை பார்க்கிலும், அவனுடைய வாழ்க்கையில அந்த வியாதிலாம் வர்றதுக்கு முன்னால அவனுக்கு இருந்ததை பார்க்கிலும், அவனுக்கு பின்னால இப்ப இருக்கிற லைஃப்ல சாமி அவனை எப்படி ஆசீர்வதிச்சார் படிங்க. பாத்தீங்களா? அங்க என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் 7000 ஆடு தான் படிச்சோம். இங்க படிக்கிற பாருங்க 14000 ஆடுகள். அங்க 3000 ஒட்டகம் தான் படிச்சோம் ஃபர்ஸ்ட். வியாதி வந்ததுக்கு பிற்பாடு 6000 ஒட்டகம். அடுத்து பாருங்க 1000 ஏர்களும். அங்க 500 தான் உழுகிற மாடு படிச்சோம். இங்க பாருங்க 1000 உழுகிற மாடு. அடுத்து அங்க 500 தான் கழுதை படிச்சோம். இங்க 1000 கழுதைகள். பாத்தீங்களா? சாமி எல்லாம் 2 கூட்டி கொடுத்தாரு. 10 பிள்ளைங்க கூட கொடுத்தாரு. 10 பிள்ளைங்களும், 7 குமாரரும் 3 குமாரத்தி. மறுபடியும் ஃபர்ஸ்ட் 10 பிள்ளைங்க செத்து போச்சு. ஆனா பாருங்க, உடம்புக்கு சரியில்லாம இருந்துச்சு, உடம்பு முழுசா காயமா இருந்துச்சு, புண்ணா இருந்துச்சு, பயங்கர வேதனையில இருந்தான். அந்த மனுஷனை சாமி அவன் வச்ச நம்பிக்கை நிமித்தமா, அவன் சாமி மேல வச்ச அந்த நம்பிக்கையினால சாமி எல்லாம் டபுள் டபுளா கொடுத்து அவனை ஆசீர்வதிச்சார். நடந்த சம்பவம். இன்னைக்கு சாமி நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. அந்த சாமி மாறி போயிட்டாரா? சேஞ்ச் ஆயிட்டாரா? டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரா? அதே சாமி அதே மாதிரி இன்னைக்கும் இருக்கிறார். நம்ம நம்பிக்கை அதே மாதிரி இருக்கணும். என்ன வந்தாலும் சரி சாமி. வரும் பிரச்சனை வரும். யாருக்கு தான் பிரச்சனை? எனக்கு இருக்கு, அம்மாவுக்கு இருக்கு. அம்மாட்ட கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா கேட்டீங்கன்னா அம்மாவும் உட்காந்து கதை சொல்லுவாங்க அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. என்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் சொல்லுவேன் எனக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். ஆனா என்ன நம்பிக்கை? நம்ம நம்பிக்கை என்ன? இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு நாள் நான் முடிப்பேன், ஏறி மிதிப்பேன், இதுல இருந்து நான் வெளியே வருவேன், என்னை என் சாமி வெளியே கொண்டு வருவார், இந்த பிரச்சனையிலேருந்து என்னை தூக்கி விடுவார். இதான் என்ன நம்பிக்கை. உங்களுக்கு என்ன வேணும்? இதே நம்பிக்கை வேணும். நம்முடைய சூழ்நிலை எல்லாத்தையும் சாமியால மாற்ற முடியும். நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளியில நடக்கிறத கண்டு பயப்படக்கூடாது. வெளியில எல்லாம் அப்படித்தான் இருக்கும். வெளியில காரியங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நாளைக்கு முடிய போகுது, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இனிமே உன்னால நடக்காது. வெளியில நம்மகிட்ட பேசுறவங்க அப்படித்தான் பேசுவாங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருக்காங்க தூக்கிட்டு போனோம்னா, எதனால அவங்க சீரியஸ் ஆனாங்க, என்ன விஷயமா அப்படின்னு நீங்கள் போய் கேட்பீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு இது 3வது ஹார்ட் அட்டாக்காம். ஐயோ 3வது ஹார்ட் அட்டாக்னா பிழைக்கவே மாட்டாங்க இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறாங்க? அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இப்போ எங்கள் சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டுருக்காங்க. அப்போ நான் சொல்கிறேன் அவங்களுக்கு 3வது ஹார்ட் அட்டாக்காம். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நானும் உங்களுக்கு என்ன சொல்லணும்? ஒன்றும் நடக்காது, எங்கள் சாமி அப்படி நடக்க விடுகிறவர் அல்ல. எங்க சாமி நாங்க நம்புறது செய்வோம், எங்களை அப்படி கைவிட மாட்டாரு. அவர் ஜீவனை கொடுப்பாரு, மரித்தவங்களை எழுப்பி இருக்கிறாரு. அந்த சாமி இன்னைக்கு இருக்கிறாரு, அவரை தான் நான் நம்புறேன். இவங்க செத்தாலும் எங்க சாமி எழுப்புவாரு. நம்ம சொல்லுவோமா? அப்படி நம்ம சொல்றோமா? சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும். அப்படி வந்துச்சுன்னா சாமி கிரியை செய்வார். உங்க வார்த்தையை பார்த்து கிரியை செய்வார், உங்க நம்பிக்கையை பார்த்து சாமி கிரியை செய்வார். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துடணும். எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது. அது எப்படியா இருக்கட்டும் பிரச்சனை, அது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், பயப்பட மட்டும் கூடவே கூடாது. குடும்பத்தில் பிரச்சனையானாலும் சரி, இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை பண விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடக்க போகுது தெரியலையே, எப்படி ஆக போகுது தெரியலையேன்னு சொல்லி கை கால் உதறக்கூடாது, பதறக்கூடாது, பயம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம் ஏசப்பா, நான் உன்னை நம்புகிறேன் சாமி, நீ காரியத்தை மாற்றுவாப்பா, உம்மால மாற்ற முடியும் ஏசப்பா. நீர் எனக்கு கொடுத்துருக்கிறது பயப்படுற ஆவி இல்லை சாமி, ஒரு பலமுள்ள ஆவி எனக்கு கொடுத்துருக்கிறீரப்பா. அந்த ஆவியில அன்பு இருக்குது ராஜா, நான் பயப்பட மாட்டேன் சாமி. வேதத்துல படிக்கிறோம், பூரண அன்பு. இந்த அன்பு, மற்றவங்களை நேசிக்கிற அந்த அன்பு நமக்குள்ள நிறைய இருந்துச்சுன்னா, அது நமக்குள்ள இருக்கிற பயத்தை
வெளியே தள்ளுமா. படிங்க அந்த வசனத்தை. 1 யோவான்ல பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். அன்புல பயம் இல்லை. 4:18. 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. அது நம்மளை வேதனைப்படுத்தும். பயப்படுகிறவன் அன்புல பூரணப்பட முடியாது. அதுல என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த அன்புல பயம் இல்லை, ஆண்டவர் கொடுக்குற அன்புல. அப்ப நம்ம அதை கேட்கணும், சாமி உண்மை நேசிக்கக்கூடிய அன்பு, உம்மிடத்துல இருக்கதான அந்த அன்பு, அதை எனக்குள்ள தாங்கப்பா, அதை எனக்குள்ள வைங்க. நம்ம இருதயம் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி. நம்ம இருதயம் ஒரு பாத்திரம் மாதிரி, புரிஞ்சுக்கோங்க, ஒரு பாத்திரம் மாதிரி. இந்த பாத்திரத்துல நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுதான் உங்க தலையில ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இருதயம் ஒரு பாத்திரம் மாதிரி. இந்த பாத்திரத்துல நான் என்னுடைய வேலையை குறிச்சோம், என் குடும்பத்தை குறிச்சோம், என் பிள்ளைய குறிச்சோம், இப்படியே நான் இந்த இதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன். இந்த பாத்திரத்துல உள்ள வச்சேன்னா அதை குறிச்சே தான் யோசிச்சு உட்காந்துருப்பேன். என் பிள்ளைக்கு என்ன பண்ண போறேன், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்ற போறேன், என் வீடு என்ன பண்ண போறேன், ஏன் அதை என்ன பண்ண போறேன், என் இதை என்ன பண்ண போறேன். ஏன் என் பாத்திரத்துல என்ன இருக்குது, இதைத்தான் நான் வச்சிருக்கிறேன். சாமி என்ன சொல்றாரு, இந்த இருதயத்துல என்னோட அன்பை நான் ஊத்துறேங்கிறாரு. ரோமர் 4வது அதிகாரம் படிங்க. ரோமர் 4வது அதிகாரத்துல சாமி அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்துல ஊத்துறாரா. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். இருதயத்துல, பாத்திரமாயி இருதயத்துல சாமி அவருடைய அன்பை ஒரு வாட்டர், ஒரு தண்ணி மாதிரி ஊத்துறார். அப்ப இருதயம் ஃபுல்லா சாமியோட அன்பு நிறைஞ்சு வருது. அப்ப என்ன இருக்காது நமக்குள்ள, இருதயத்துல பயம் இருக்காது. நம்ம இதுக்கு முன்னால படிச்சா அந்த படிங்க, இதை படிங்க. 5வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. மேலும் நமக்கு படிங்க, அதேதான். அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கவனிச்சீங்களா? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்குது. தேவ அன்புங்கிறது ஒரு தண்ணி மாதிரி, பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது ஒரு மனுஷன் மாதிரி. பரிசுத்த ஆவியினால தேவ அன்புங்கிற அந்த தண்ணிய நம்முடைய இருதயம்ங்கிற பாத்திரத்துல சாமி ஊத்தி வைக்கிறாராம். அப்படி ஊத்தி வச்சுட்டா இருதயம் ஃபுல்லா சாமியோட அன்புனால நிறைஞ்சிருச்சுன்னா என்ன இருக்காது? அந்த 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல படிச்ச பாருங்க. பயம், அன்பிலே பயம் இல்லை, பயம் இருக்காது. இருதயம் ஃபுல்லா சாமி அவருடைய அன்புனால நிறைச்சிட்டா இருதயத்துல பயம் இருக்காது. இருதயத்துல எந்த விஷயத்துலையும் பயம் இருக்காது. எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். அப்ப நம்ம என்ன கேட்கணும் சாமி கிட்ட? என் இருதயத்துல உங்க அன்பை தாங்கப்பா, உங்க அன்பினால என் இருதயத்தை நிரப்புங்க ராஜா. என் இருதயம் ஃபுல்லா இயேசுவை நேசிக்கிற அந்த அன்பு மாத்திரம் இருக்கட்டும். அந்த அன்பு இருந்துச்சுன்னா பயம் ஃபுல்லா வெளியே போயிடும். பயம் வெளியே போயிடுச்சுன்னா எனக்கு வெளியில எந்த பிரச்சனையும் வராது, பதட்டம் வராது, கைகால் உதறாது. நான் எந்த காரியத்தை குறித்து கவலையும் பட மாட்டேன். பயப்படுறதுனால தானே நம்ம கவலைப்படுறோம் இல்லையா? பிள்ளைங்களை குறித்து, நமக்கு இருக்கிற சொத்து மேலே, நம்ம வீட்டை குறித்து, வீட்டில் இருக்கிறவங்களை குறித்து நம்ம யோசிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், யோசித்து பயப்படுறதுனால தான் நமக்கு கவலையே வருது. பயந்து 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 கவலைப்படுறோம். ஐயோ என்ன நடக்கும் தெரியலையே கவலை, எப்படி நடக்க போகுது தெரியலையே கவலை. ஆஸ்பத்திரியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் தெரியலையே, டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி அதுக்கு கவலை. இப்படி தான் சொல்லி கண்டதை நான் குறித்து பயம் வரும்பொழுது ஒரு கவலை வருது. இது எல்லாத்தையும் சாமி என்ன பண்ணுறார், இருதயத்தில் அவருடைய அன்பை வச்சு பயத்தை வெளியே தள்ளுறார். இப்போ நம்ம அதுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? என்ன கேட்க போறீங்க? எசப்பா எனக்குள்ள பயம் வரவே கூடாது சாமி. நான் எப்பவுமே பயப்படக்கூடாதப்பா. எனக்குள்ள எப்பெல்லாம் நான் பயப்படுறேனோ அப்பெல்லாம் எனக்கு யார் ஞாபகம் வரணும்? ஏசப்பா ஞாபகம் வரணும். ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க ராஜா, நீங்க இருக்கீங்க. வேதத்துல சாமி சொல்லியிருக்கிறார், பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா? ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார், பயப்படாத நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன், நீ பயப்படாத. இப்படிலாம் சாமி நம்மளை பயப்படாத வேதத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார். பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அப்ப நமக்கு என்ன வேணும்? நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை என்ன வேணும்? சாமி என் கூட இருக்கிறார்,
எல்லா நேரத்திலையும் கூட இருக்கிறார். நம்ம தான் நினைச்சுக்கிறோம், நான் எவ்வளவு பெரிய பாவி, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கிறேன், என் கூட எல்லாம் சாமி இருப்பாரு நம்ம யோசிப்போம். ஆனா இயேசுவேன்னு சொல்லி நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தை வந்து கூப்பிடுறப்ப அவர் உடனே வந்து நிற்பார் நமக்காக. அவர் உடனே வந்து நிற்பார். அப்ப நம்ம பயப்படுற வேலையில நம்ம என்ன யோசிக்கணும்? ஏசப்பா என் கூட இருக்கிறார், ஏசப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நீர் இருக்கிறீர் ராஜா, எனக்குள்ள பயம் வரக்கூடாது சுவாமி, நான் பயப்பட மாட்டேன். எதை குறித்து பயப்பட மாட்டேன்? வியாதிக்கும் பயப்பட மாட்டேன், பிரச்சனைக்கும் பயப்பட மாட்டேன், என்ன என் வாழ்க்கையில நடக்கட்டும் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் பார்க்கிற, எல்லாவற்றையும் செய்கிற என்னுடைய தேவன், என்னுடைய சாமி என் கூட இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாம் கண்களை மூடலாம். எந்திரிச்சு நின்று நம்ம எல்லாம் கண்களை மூடி, அப்பா நாங்கள் எப்பவுமே பயப்படக்கூடாது சுவாமி, அப்படி ஒரு ஆவியை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க இருதயத்துல உங்களுடைய அன்பை தாங்கப்பா. உங்களுடைய அன்பை ஒரு தண்ணியை போல இருதயத்துல ஊத்தி வைப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இந்த வேளையில எங்களுடைய இருதயத்தை, அந்த பாத்திரத்தை நாங்கள் வெறுமையா வைக்கிறோம் ராஜா. இப்ப காலி பண்ற சுவாமி. இருதயத்துல என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. எதையும் யோசிக்காதீங்க. மனுஷனுக்கு 1000 கவலைகள் உண்டு, கவலையை மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். இருதயத்துல இருக்கிறதெல்லாம் நான் வெளியே எடுத்துறேன் ராஜான்னு சொல்லுங்க. உங்க இருதயத்துல என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல இந்த இடத்துல வச்சுட்டு போங்க. இருதயத்துல என்னெல்லாம் இருக்குது, எதை குறிச்செல்லாம் இருதயத்துல யோசிக்கிறீங்க, எதெல்லாம் உங்களுடைய இருதயத்துல பாரமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, அதெல்லாவற்றையும் அப்பா உங்களுடைய சமூகத்துல வைக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுதே உங்க இருதயம் காலி ஆயிடும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய இருதயத்தின் பாரங்களை அகற்று ராஜா. இருதயத்துல இருக்க எல்லா குப்பையும் அகன்று போட்டு ராஜா. இருதயத்தை ஃப்ரீயா இருக்குங்கப்பா. இருதயத்துல தேவ சமாதானம் நிறையட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.